பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமா ஹைட் வெயிட்டா மிருகம் மாதிரி இருக்கான் அல்லவா. இவனோட பேரு ஜோசப் ராய் மெத்தனி. பால்டிமோர்ல ஒரு நள்ளிரவு நேரத்துல இவன்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு இளம்பெண் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறான். அவ கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில இவனை போலீஸும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் தங்கியிருந்த ட்ரெய்லருக்கு கீழே ஒரு பெண்ணோட டெட் பாடி, அவன் தங்கியிருந்த ட்ரெய்லருக்கு பக்கத்துல புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணோட டெட் பாடி, இன்னும் சில இடங்கள்ல 2 டெட் பாடி. ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அவன் அதோட நிறுத்தல, தன்னோட வாயால தானே சில விஷயங்களை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். நான் இது வரைக்கும் 13க்கும் மேற்பட்ட நபர்களை கொன்னிருக்கேன். எல்லாரையுமே ஹியூமன் பர்கர் செய்ய பயன்படுத்திட்டேன். பன்றிக்கறி, மாட்டிறைச்சி மாதிரியான விஷயங்களோட அதை கலந்து மனிதர்களுக்கு விற்பனை பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு காசு வேணும் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கான். சில போலீஸ் ஆஃபீஸர் அவனோட ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு அவன் அடையாளம் காமிச்சிருக்கான். என்னதான் இந்த மாதிரியான விஷயங்களை அவனே ஒத்துக்கிட்டாலும் இந்த கேஸ் நினைச்சதை விட காம்ப்ளிகேட்டடாக போச்சு. ஸோ இந்த கேஸ் ஜோசப் ராய் மெத்தனியோடது. சவுத் பால்டிமோர் பகுதியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. மக்கள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது. அப்பப்போ ஒர்க்கர் இருப்பாங்க, வேலை இல்லாத நாட்களில் ஒர்க்கரும் இருக்க மாட்டாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு சின்ன ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லருக்கு உள்ளே தான் ஜோசப் ராய் தங்கி இருப்பான். இந்த மாதிரி ஃபேக்டரி ஏரியாவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒருத்தன் தங்கி இருக்கிறத வழக்கமாக வச்சுருக்கான் அப்படிங்கிறது சஸ்பீஷியஸான ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேத்துக்கு அது அந்த மாதிரி இல்லை. ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் அவனை நிறைய பேத்துக்கு தெரியும். ரொம்ப ஜாலி டைப். அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ட்ரக் அடிக்டாக மாறிட்டான். அவன் லைஃப்பில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. அப்புறம் அவனும் அவனை விட்டுட்டு போயிட்டான். இந்த மாதிரியான பல விஷயங்கள்னால பாதிக்கப்பட்ட இவன் மர்டர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு கிளைம் பண்ணுறான். அந்த பேலட் ஃபேக்டரியில அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அங்கே ஒர்க் பண்ணதுனாலேயே யார் யார் எங்கே வருவா, எந்தெந்த இடத்த செக் பண்ண மாட்டா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இவனோட பழக்க வழக்கம் அதிகமான நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் சில பேர் ஹோம்லெஸ் பீப்புள். அடிச்சு போட்டாலோ செத்து போனாலோ கேட்க ஆள் இல்லாத நபர்கள். 6 அடிக்கு மேலே உயரம், 400லேருந்து 500 பவுண்ட் வரைக்கும் உடல் எடை, பார்க்கவே அப்படியே எனோரமஸா. இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி புதர்க்கமாக இருக்கும். இவனை எல்லாரும் செல்லமா டைனி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம், குட்டி அப்படின்னு. இவனை பற்றின விசாரணைகள் வெளியே நடத்தப்பட்டப்போ கூட அவன் பாவம், ட்ரக் அடிக்ட், அதிகமான மன கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருக்கும் பாவம் பண்ணது கிடையாது, ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. இவனோட முதல் விக்டிம் கேத்தி அண்ட் மெகசைனர். ஒரு 39 வயதான பெண்மணி. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இவ ஒர்க் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான், ஆனால் சில நேரங்களில் ப்ரோஸ்டிடியூஷன் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு தகவல். ஜோசப் ராய் மெத்தனி சொன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பொண்ணு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா தான் ஜோசப் ராய் அந்த பொண்ணை கொல்ல முடிவெடுத்திருக்கான். வீடுகளில் வயர் எக்ஸ்டென்ஷனுக்கு சில பாக்ஸஸ் இருக்கும் அல்லவா, அதில் இருக்கக்கூடிய ஒயரை பயன்படுத்தி அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான். அவன் தங்கியிருந்த அந்த ட்ரெய்லருக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு 2 அடி குழி தோண்டி அந்த பொண்ணை ட்ரெஸ் இல்லாமல் புதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் அதே மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராமல் ஒரு சோகமான ட்ரக் அடிக்டாக தன்னோட வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ மேகனைசர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அவள் எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாரும் தேடலை. இந்த மாதிரி தேடப்படலை அப்படிங்கிறதுனால இவனோட கிரைமும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. சரியா 1997 இந்த பர்சன் மாட்டினதுக்கு அப்புறமா இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டாக்டர் வில்லியம் சி அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட டெட் பாடியை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் மெத்தனி சொன்னதுலேருந்து டெட் பாடி வேறுபட்டதாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட உடலில் ட்ரெஸ் இல்லை, அவன் புதைச்ச மாதிரி அதே 2 அடி தொலைவில் அது இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணோட ஸ்கெல்ல காணோம். அந்த டெட் பாடி இருந்த விதம் கூட கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது யாரோ கொஞ்ச நாட்களுக்கு ஒரு தடவை வந்து அந்த டெட் பாடியை ஓப்பன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி திருப்பி மண் வச்சு மூட்ட மாதிரி. மெத்தனிக்கு இன்னொரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது அவன் கொன்னாங்கல்லவா, அந்த டெட் பாடிஸ் கூட அவன் ஒரு அப்சஷனில் இருந்திருக்கான். அந்த டெட் பாடிஸை திரும்ப தோண்டி எடுத்து பார்க்குறதெல்லாம் அவனுக்கு ஒரு பழக்கம்ன்ற மாதிரி அவன் கிளைம் பண்ணான். அந்த டெட் பாடியோட ஸ்கெல் காணாமல் போச்சு அல்லவா, அதை கூட நான் தான் எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு மெத்தனி சொல்லியிருக்கான். எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அப்சஷன். மெத்தனிக்கு இருந்த இன்னொரு முக்கியமான பழக்கம் வந்து நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பால்டிமோர்ல இருந்த ஹேனோவர் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜுக்கு கீழே 2 பேரோட டெட் பாடி கோடாரியால் தாக்கப்பட்டு மோசமான முறையில் கண்டெடுக்கப்பட்டுச்சு. பேசிக்காக அந்த டைம் பீரியடில் விசாரணையின் முடிவு மெத்தனியை கிரிமினல் அப்படின்னு காட்டுச்சு. மெத்தனி கிரிமினலாக கண்டெக்ட் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் அதே மாதிரி கோடாலியால் ஒருத்தன் சில பேரை கொண்டு இருந்தான். ஸோ கேஸ் காம்ப்ளிகேட்டடாக மாறுது. மெத்தனி தான் அந்த 2 பேர்த்த கொண்டானா அல்லது பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவன் தவறாக கன்விக்ட் பண்ணப்பட்டானா அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 பேரை கொண்டது மெத்தனி இல்லை அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஸோ மெத்தனி அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டான். பை த வே, இவன் திரும்ப அரெஸ்ட் பண்ணப்பட்ட டைம் பீரியட்ல அந்த 2 பேர்த்து நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் கூட போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த கேஸ்க்காக கன்விக்ட் பண்ணப்பட்டான். அந்த கேஸ்க்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வச்சிருந்தான். அதனால அந்த கேஸை திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த 2 பேர்த்த கொன்னது மெத்தனி கிடையாது சட்டப்படி. இவனோட கேஸை நம்ம 2-3 கேட்டகரியாக பிரிக்க முடியும். ஒன்று அவனா ஒத்துக்கிட்டது, இன்னொன்று போலீஸ்னால கண்டுபிடிக்கப்பட்டது, 3வது
ஹியூமன் ஃபேண்டசி எல்லாம் தாண்டி ரொம்ப கொடூரமான கதைகள் அவனால் சொல்லப்பட்டு போலீஸ்னால அதை நம்பவும் முடியாமல் கன்விக்டும் பண்ண முடியாமல் அந்த கேஸை இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாற்றின ஒரு கேட்டகரி. 1996 23 வயது பெண்ணான கேம்பர்லி. அந்த பொண்ணை தன்னோட ட்ரெய்லருக்கு கூட்டு வந்த இவன் பல மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா கொண்டு இருக்கான். இந்த கேஸ் இன்னும் மோசமாக போனது அவளோட டெத்துக்கு அப்புறமா தான். ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக அந்த பொண்ணோட பாடியை ட்ரெய்லருக்கு கீழே வச்சுருக்கான். இவன் ஒரு டெட் பாடிக்கு மேலே தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். இரவு நேரங்களில் தனக்கு தேவைப்பட்டா ட்ரெய்லருக்கு கீழே இருந்த கெம்பரோட டெட் பாடியை அவன் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். இதே மாதிரி கிட்டத்தட்ட 13 பேரை கொண்டதாக இவன் ஒத்துக்கிட்டான். ஆனால் இவன் கன்விக்ட் பண்ண விஷயங்களும் போலீஸ் கண்டுபிடிச்சதும் வேறையாக இருந்துச்சு. இவன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையா அல்லது ஃபேண்டசிக்காக போய் சொல்கிறானா அப்படின்னு தெரில. பட் இந்த கேஸை மொத்தமாக மாற்றினது ரீட்டா கேம்பர். அது 1996 டிசம்பர் மாதம். ரீட்டா கேம்பரும் ஜோசப் ராய் மெத்தனியும் அந்த ட்ரெய்லரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் பீரியடுக்கு மேலே ஜோசப் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டு தான் தெரிய வருது. பைதவே அந்த பொண்ணு ரிஃப்யூஸ் பண்ணோன்னா ராய்க்கு கோவம் வருது. கெம்பரை கொல்ல முடிவு பண்ணுறான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஜோசப் ராயோட உருவத்தை பற்றி. நல்லா ஹைட்டாக வெயிட்டாக பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருப்பான் அப்படின்னு. ரீட்டா கெம்பர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது அவளை பிடிச்சி திருப்பி ட்ராக் பண்ணி ட்ரெய்லருக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டான். டைம் மெல்லமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ரீட்டா அந்த ட்ரெய்லரோட ஜன்னலை உடச்சிட்டு தப்பிச்சிடுறான். இந்த மாதிரி வெளியே வந்த பொண்ணு தான் ரோட்டில் ஓடி வந்து போலீஸை கண்டுபிடிச்சி இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. பை த வே ரீட்டா கெம்பர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தப்போ போலீஸ்க்கு இருந்தது 2 சாய்ஸஸ். ஒன்று ராயை அரெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று அவனை நோட்டமிடுறது. அதே நாள் இரவு நேரத்தில் அவனோட ட்ரெய்லருக்கு கீழே ஏற்கனவே ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்துச்சல்லவா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆளோட உதவி தேவைப்பட்டுச்சு. ஸோ வேகமாக தனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அவன் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். பை த வே அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இதுக்கப்புறமா அவங்க வெயிட் பண்ண வேண்டிய சான்ஸே கிடையாது. அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பை த வே கிரிமினல் அரெஸ்ட் பண்ணப்பட்ட டைம் பீரியடில் அவங்க பேசாமல் இருக்கிறது அவங்களோட உரிமை. ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளும் அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும். ஆனால் ஜோசப் ராய் மெத்தனி யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத மாதிரி தான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத அவனே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்தில் இவன் 13 கொலைகளுக்கு சம்மந்தப்பட்டவன் அப்படின்னு கன்விக்ட் பண்ணப்பட்டான். அவனுக்கு மர்டர் சார்ஜஸ் கொடுத்து மரண தண்டனை விதிச்சாங்க. ஆனால் இவன் எக்ஸிக்யூட் பண்ணப்படலை. ஏன்னா அந்த கொலைகளை அவன் ஏன் பண்ணான் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தேடணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ணானா, பாலியல் ரீதியான இச்சைகளுக்காக பண்ணானா, இல்லை வேறு ஏதாவது காரணமா இவன் சீரியல் கில்லரா அப்படின்னு கேஸ் திரும்பிச்சு. ஜோசப் ராய் மெத்தனி, நான் திருடுறதுக்காக இதெல்லாம் பண்ணேன், எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால அவங்களோட சதைகளை பர்கராக செஞ்சு விற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை நிரூபிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. சில போலீஸை பார்த்து நீங்கள் என்னோட ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு அடையாளம் காமிச்சிருக்கான். அவன் பயன்படுத்தின மிக்சர், கிரைண்டர், அவனோட பர்கர் ஷாப் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே சர்ச் பண்ணாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி மனிதனோட தசைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் கிடைக்கல. தன்னோட 66வது வயது வரை ஜெயிலில் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இயற்கை காரணங்கள்னால இவன் இறந்து போனான். ஜோசப் ராய் மெத்தனியோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட நிறைய விஷயங்கள் அவனே தன்னோட வாயினால சொன்னது. சில விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டுச்சு, சில விஷயங்கள் ஃபேண்டசி ரிலேட்டடாக ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு, சில விஷயங்கள் வாய்ப்புள்ளதாக தெரிஞ்சாலும் அதை போலீஸ்னால ப்ரூவ் பண்ண முடியல. இந்த ஒரு கேஸ் மட்டுமே தனக்குள்ள பல லெஜெண்ட்ஸை ஒழிச்சு வச்சிருக்கு. ஸோ இன்னொரு கேஸோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட வர்றேன். பாய்.